ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக் ஆர்டர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்துட்டு 1 kgக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 முட்டை எடுத்திருக்கேன் நான். ஒயிட்டு எல்லோ எல்லாத்தையுமே கலந்தே போட்டுச்சு. 5 முட்டையை வந்துட்டு பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற அந்த பாத்திரம் வந்துட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. நமக்கு அப்போ வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நல்லா இது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு டைம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். 1 நம்பர் ஸ்பீடில் வச்சுட்டு 5 முட்டைக்கு 2.5 கப்பு சர்க்கரை, 5 கப் மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 60 ml கப்லேயே சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு டைம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும், சர்க்கரையும் முட்டையும் சேர்ந்து. இப்போ 60 ml கப்பில் 1.25 கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம இப்போது வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டோம், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 5 கப்பு மாவுக்கு 4 கப்பு மைதா, 1 கப்பு கொக்கோ பவுடர். 60 ml கப்பில் தான் எல்லாமே மெஷர்மெண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சாக்லேட் கேக்கு பேஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ திரும்ப ஒரு டைம் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேட்சில் வச்சு இது பண்ணிக்கிறேன். சேம் 1.25 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓடிஜியை 10 நிமிஷம் 180ல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சாக்லேட் பேட்டர் அதில் போட்டு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்லா சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 லேயராக எடுத்துகிட்டு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் 2 விப்பிங் க்ரீமும் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் வச்சு நடுவில் இது பண்ண போகிறேன் பேஸ்க்கு. மேலே வந்துட்டு விப்பிங் க்ரீம் ப்ளஸ் சாக்லேட் பேஸ், அதுக்கு மேலே திரும்ப இதை வச்சுட்டு சுகர் சிரப் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் விப்பிங் க்ரீம் ப்ளஸ் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் இல்லை சாக்லேட் கனாஷ் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ப்யூர் ஒயிட்டாக வரணும்னு நினச்சேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் அதிகமாக போனதுனால என்னால் அதை கண்டினியூ பண்ணி இது பண்ணி எடுக்க முடியல. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. மேலே வந்துட்டு பிங்க் கலர் ரோஸ் போட்டுட்டு விப்பிங் க்ரீம்லேயே கொஞ்சோண்டு கலரை பிங்க் ஆட் பண்ணி சைடில் குட்டி குட்டியாக ஒரு டிசைன் போட்டுட்டு சாக்கோ சிப்ஸு, அப்புறம் டார்க் சாக்லேட்டில் செஞ்ச ஹார்ட்டு, அப்புறம் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பர். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு பேக்கிங்கில் வேறு டவுட்ஸோ இல்லை வேறு ஏதோ ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.